நீங்க டேலில பர்ச்சேஸ் என்ட்ரி வைக்கும்போது, ஒரு சிங்கிள் பர்ச்சேஸ் என்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் உங்களுடைய டிபார்ட்மென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஒரே ஒரு சிங்கிள் என்ட்ரிக்குள்ள மல்டிபிள் டிபார்ட்மென்ட்க்கு உண்டான பர்ச்சேஸ் ரிப்போர்ட்ட எப்படி எடுக்கிறதுங்கிறத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோல ஒரே ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரிக்குள்ள சிங்கிள் பர்ச்சேஸ் என்ட்ரிக்குள்ள எப்படி வந்து மல்டிபிள் டிபார்ட்மென்ட்க்கு உண்டான பர்ச்சேஸ் வேல்யூ எடுக்கிறது, மல்டிபிள் டிபார்ட்மென்ட்க்கு அந்த மல்டிபிள் டிபார்ட்மென்ட்ட வந்து அந்த பர்ச்சேஸ் என்ட்ரில செலக்ட் பண்ணி என்ட்ரி பண்றதுங்கிறத பத்தி உங்களுக்கு சொல்லப் போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் டிஃபால்ட் டேலிக்குள்ள இருக்கா அப்டின்னா, கிடையவே கிடையாதுங்க. நம்மளுடைய டிஃபால்ட் டேலிக்குள்ள ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி வைக்கிறீங்கன்னா, நீங்க வந்து ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ட தான் செலக்ட் பண்ண முடியும். அந்த டிபார்ட்மெண்ட்ட நீங்க என்ன பண்ணணும், காஸ்ட் சென்டரா நீங்க கிரியேட் பண்ணி வச்சு, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. அப்போ நாம வந்து பர்ச்சேஸ் பண்ற அ பர்ச்சேஸ் என்ட்ரில மல்டிபிள்ஸ் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அது வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு வேணா ஏன்னா நம்மகிட்ட ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா, எந்த டிபார்ட்மெண்ட்க்கு வேணா ஒரே சிங்கிள் பில்லுல நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம டிஃபால்ட் டேலிக்குள்ள முடியாத ஒரு விஷயத்த நம்ம டிடிஎல் மூலமா பண்ணலாங்க. அந்த டிடிஎல தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்டின்னா, கெட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு நான் டிஃபால்ட் டேலிக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்ஷன பத்தி சொல்லப் போறேங்க. இப்போ நான் இத ஃபர்ஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி வச்சு காமிக்கிறேன். இதுல கெட்வே ஆஃப் டேலி டிரான்சாக்ஷன்ல வவுச்சர்க்குள்ள போறேன். இதுல வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, உங்களுக்கு F9 பர்ச்சேஸ் குடுத்துட்டு, ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு வவுச்சர் டைப்ப செலக்ட் பண்ணிட்டேன். இதுல வந்து காஸ்ட் சென்டர் கேக்குதுங்க. நான் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எந்த ஒரு காஸ்ட் சென்டரையும் செலக்ட் பண்ணல. நாட் அப்ளிகபிள் குடுத்துட்டேன். ஸோ அப்ப இந்த இடத்துல டேட், சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் குடுத்துக்கிறேங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, பார்ட்டிய செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது ஒரே ஒரு இடத்துல அதாவது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இந்த இடத்துல செலக்ட் பண்ண முடியுங்க நம்மனால. இப்போ இந்த இடத்துல அக்கவுண்ட்ஸா, ஹெச்ஆரா, ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனா எது வந்து நம்மளுக்கு வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல இப்போ நான் ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு ரிப்போர்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு ரிப்போர்ட் வருங்க. மற்ற டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஐட்டத்தை வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ குடோன்ல வந்து ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பர்ச்சேஸ் லெட்ஜர் கேக்குதுங்க. இந்த இடத்துல எந்த ஒரு ஆப்ஷனுமே கேட்காது நம்மளுக்கு. டிபார்ட்மெண்ட் எங்கேயுமே கேட்காதுங்க. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சேவ் பண்றேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரியை சேவ் பண்ணிடுறோம். சேவ் பண்ணிட்டு ரிப்போர்ட்குள்ள போய் பார்க்க போறோங்க. ஸோ காஸ்ட் சென்டர் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுல போறோம். அது போறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் காஸ்ட் சென்டருக்குள்ள போயிட்டு உங்களுக்கு காஸ்ட் சென்டர் வைஸ் நம்ம போய் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு என்ட்ரி மட்டும் தான் வரும். வேற எந்த டிபார்ட்மெண்ட் நம்ம உங்களுக்கு உள்ள வராதுங்க. ஏன்னா நம்ம அதை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ இப்போ ஹெச்ஆர் அப்படிங்கிறதுக்குள்ள போனோம்னா பிளாங்கா இருக்குதுங்க. ப்ரொடக்ஷனுக்குள்ளேயும் உங்க பிளாங்கா இருக்குது. எந்த ரிப்போர்ட்டுமே வரல. இப்போ இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டை உள்ள கொண்டு வரதுக்கு நம்ம டிடியில வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணலாங்க. இப்போ நான் நம்மளுடைய டிடியில இப்போ எனேபிள் பண்ண போறேங்க. நான் நம்மளுடைய டிடியில வந்து இங்க எனேபிள் பண்ணிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற டிடிஎல் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிடிஎல் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒரே ஒரு சிங்கிள் என்ட்ரிக்குள்ள கொண்டு வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட்டா கொடுத்துருங்க. இப்போ நான் திருப்பி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு வவுச்சர் என்ட்ரி வைக்கிறேன். அல்லது ஆல்ரெடி வச்ச வவுச்சரையும் நான் ஆல்டர் பண்றேன். உங்களுக்கு ஆல்டர் பண்ணி காமிக்கிறேன். இது டே புக்குள்ள போய்க்கிறேன். உங்களுக்கு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் டே புக் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு ஆல்ரெடி வச்ச ஒரு என்ட்ரிக்குள்ளே நான் போயிட்டேன். ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இருக்கிற ஆப்ஷனை நீங்க என்ன பண்ணிக்கணும்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கணுங்க. இந்த இடத்துல ஒரு சிங்கிள் காஸ்ட் சென்டர் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா, இந்த இடத்துல செலக்ட் பண்ணாம நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் பெட் அப்படிங்கிற ஸ்டாக் ஐட்டத்தை வச்சிருக்கேன். என்டர் கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன கேக்குது, பர்ச்சேஸ் லெஜர் கேக்குதுங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ங்கிற ஒரு லெஜர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல அமௌண்ட் கொடுத்தோடனையும் நம்ம என்டர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன கேக்குது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேக்குது பாத்தீங்களா. ஸோ அப்போ டிபார்ட்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது இந்த விண்டோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல வரும், இந்த ஸ்கிரீன் எதுல வரும் அப்படின்னா நம்மளுடைய டிடிஎல் மூலமா வருதுங்க. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். கேட்டகரியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி காஸ்ட் சென்டர்ங்கிறத நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த பெட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 ஸ்பெண்ட் பண்றோம். அடுத்தது ஹெச்ஆருக்காக ஒரு 25,000 ஸ்பெண்ட் பண்றோம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், நான் டிபார்ட்மெண்ட்ல மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் 2 டிபார்ட்மெண்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு ஐட்டம் ஒன்று நான் கொடுக்க போறேன். ஸோ பெட்ஷீட் அப்படிங்கிறத கொடுக்குறேனுங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஐட்டம் அந்த மாதிரி கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு சேம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கேட்குது. இது வந்து லெஜர் அக்கௌண்ட். இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல பர்ச்சேஸ் லெஜர் மல்டிபிள் லெஜர் இருந்துச்சுனாலும் நீங்க மாத்தி கொடுத்துக்கலாம். நான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற லெஜரே கொடுத்துட்டு 80,000 இருக்குது. அது என்டர் கொடுத்தனா திருப்பியும் டிபார்ட்மெண்ட் கேட்குது. இந்த இடத்துலயும் நான் என்ன பண்ணிக்கிறேன், காஸ்ட் கேட்டகரியில டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட், இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10,000ங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் 20,000 நான் பண்றேன். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம், திருப்பியும் எம்ப்ளாயிக்காக நீங்க பண்றீங்கனாலும் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா எம்ப்ளாயும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல சும்மா கொடுக்குறேன், கமல்னு கொடுக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 10,000 கொடுத்துக்கிறேன். ஹெச்ஆருக்கு வந்து ராஜ் அப்படின்னா ஒரு 50,000 கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ராம் அப்படிங்கும் போது எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஆப்ஷனும் நான் கொடுத்துக்கலாங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன் நான். இதே மாதிரி நீங்க எத்தனை ஐட்டம் நீங்க வந்து பண்ணீங்கனாலும் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல மல்டிபிள் காஸ்ட் சென்டரை வந்து நம்ம இந்த லெஜருக்குள்ள செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சேவ் பண்ண போறேன் என்ட்ரியை. இப்போ இந்த இடத்துல சேவ் பண்றேன், அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இதை வந்து நான் ஆல்டர் பண்ணி காமிச்சேன். புதுசா நீங்க போட்டீங்கனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வவுச்சருக்குள்ள புதுசா ஒரு என்ட்ரி போடுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல திருப்பியும் ராஜ் அண்ட் கோ அப்படிங்கிற ஆப்ஷன் லெஜரை செலக்ட் பண்ணிட்டு, முக்கியமா இந்த ஆப்ஷன் தான் நம்ம காஸ்ட் சென்டர் கிளாஸஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கணுங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சிங்கிள் தான் வந்து நம்ம சிங்கிள் டிபார்ட்மெண்ட் தான் செலக்ட் பண்ண முடியும். அதனால நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ டோர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டோர் கொடுத்துட்டு ஸோ அமௌண்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல என்டர் கொடுத்தோனையும் திருப்பியும் நம்ம லெஜர் கேட்குது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் லெஜர் கொடுக்குறேன் 15,000. திருப்பி டிபார்ட்மெண்ட் கேட்குதுங்க. அப்போ இந்த இடத்துல நான் திருப்பி என்ன பண்றேன், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 கொடுத்து என்ட்ரியை நான் சேவ் பண்ண போறேன். இன்புட் பிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி என்ன பண்ணியாச்சு, இப்போ என்ட்ரியை சேவ் பண்ணியாச்சு. இப்போ மல்டிபிள் காஸ்ட் சென்டர் நம்ம என்ன பண்ணிட்டோம், சிங்கிள் பர்ச்சேஸ் வவுச்சருக்குள்ளேயே நம்ம கொடுத்தாச்சுங்க. இப்போ திருப்பி நான் என்ன பண்றேன், கேட்வே ஆஃப் டேலியில இருந்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் சென்டர், இதெல்லாம் காஸ்ட் சென்டர் பிரேக்கப் குள்ள போறேன். இதுல ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுக்க போறேன். இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா என்டர் கொடுத்துள்ள போகும்போது ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா 35,000 இருக்குதுங்க. நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், 35,000க்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்காக பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிருக்கிறோம். என்டர் கொடுத்துள்ள போகும்போது என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோங்கிறத நம்ம பாத்துக்கலாம். என்டர் கொடுத்துள்ள போகும்போது உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ஷீட் இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா 25,000 வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கிறோம்னா இந்த இடத்துல சென்ட் பண்ணிருக்கிறோம். மீதி பெட்ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா 10,000 கொடுத்துருக்கறனால நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு இந்த 10,000 அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டாக் ஐட்டத்தில் இருக்கிறதுனால மொத்தமா நம்மளுக்கு எவ்வளவு காமிக்குதுன்னா 35,000 காமிக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எந்த என்ட்ரிக்குள்ள வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறத வந்து பாத்துக்கலாம். இது ஒரு என்ட்ரி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வருதுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இந்த காஸ்ட் சென்டருக்குள்ள இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம வேற ஒரு காஸ்ட் சென்டர் எடுத்து பாக்குறீங்க, டிபார்ட்மெண்ட் பாக்குறீங்கனாலும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 80,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம், ஹச்ஆர் டீமுக்காக நம்ம 80,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. அதே மாதிரி வேற டிபார்ட்மெண்ட் நீங்க எடுத்து பாக்குறீங்க, ப்ரொடக்ஷன் பாக்குறீங்கனாலும் வந்து ப்ரொடக்ஷன் 30,000 வந்துருச்சு பாத்தீங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸா நீங்க எடுத்து பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க லெஜர் இருக்கு இல்லைங்களா, லெஜர் பிரேக்கப் கொடுக்குறீங்கனாலும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி எம்ப்ளாய்க்காக எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் என்ட்ரிக்குள்ள பர்ச்சேஸ் என்ட்ரிக்குள்ள கொடுத்துக்கலாம். இது டிஃபால்ட் டேலிக்குள்ள கிடையாதுங்க. நம்மளுடைய டிடிஎல் மூலமா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரிப்போர்ட் எடுத்துக்கலாங்க. காஸ்ட் சென்டர் மூலமா நம்ம இந்த ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். இந்த டிடிஎல் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க மறக்காம விவி இன்ஃபோடெக் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு இதை நம்ம எப்படி அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வீடியோவை கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லா வீடியோவும் பாருங்க, டேலி இன்னும் ஆழமா கத்துக்கோங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.